حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சி அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ரமதானுல் முபாரக் 20ஆம் நாள் இது. 2வது பத்தை நாம் இன்றோடு நிறைவுபடுத்த இருக்கிறோம். பெருமக்கள் நமக்கு வகுத்து தந்த வழியின் பிரகாரம் முந்தைய 10 ரஹ்மத் என்றும் பிந்திய நடுப்பத்து மகஃபிரத் என்றும் நமக்கு வகுத்து தந்தார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இது மகஃபிரத்தாக நிறைவு பெறுகிறது. இந்த வகுத்து தந்த முறையின் பிரகாரம் நிறைவு பெறுகிறதே அன்றி அல்லாஹுவினுடைய மகஃபிரத், அவன் பிழை பொறுக்கும் தன்மை எப்போதும் நீடித்தே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்று ஒரு அடைப்போ அதற்கென்று ஒரு திறப்போ என்பது இல்லை. அது என்றும் திறந்திருக்கிறது. ஆகவே அவனுடைய அருளால், அவனுடைய பிழை பொறுக்கும் உயர்ந்த தன்மையால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் மன்னித்து அருள்பாலித்து அவனுடைய பேரருளில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நனையச் செய்வானாக. சங்கையானவர்களே, கடந்த 3 தினங்களாக பத்ரு சஹாபிகளினுடைய வரலாறு குறித்தும், பத்ரு களம் குறித்தும், பத்ரு ஏன் நடைபெற்றது, அது நடைபெற வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்தும் நாம் உரை நிகழ்த்தினோம். இன்றைய தினம் சஹாபிகள் பெருமக்கள் அவர்களினுடைய தியாகங்கள் எப்படி இருந்தது, எத்தகையதாக இருந்தது என்பதற்கு 2 சஹாபிகளினுடைய வரலாற்றை இங்கே நாம் சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக பத்ரோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வையும் நாம் இந்த இடத்திலே சுட்டி இன்ஷா அல்லாஹ் அந்த 2 தோழர்களினுடைய, நபி தோழர்களினுடைய வரலாறு குறித்தும், தியாக வேள்வியில் அவர்கள் எப்படி குளித்தார்கள், திளைத்தார்கள் என்பது குறித்தும் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, பத்ர் யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பிறகு 70 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று நாம் குறிப்பிட்டோம். இந்த 70 பேர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நிபந்தனைகளை விதித்தார்கள். ஒன்று, அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலமாக அவர்கள் சுயமாக விடுதலை பெற்று விடுகிறார்கள். 2வது, அவர்கள் நஷ்ட ஈடு கொடுத்து, அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு நஷ்ட ஈடை கொடுத்து அவர்கள் விடுதலையாகி கொள்ள வேண்டும். 3வது, அவர்கள் முஸ்லீம்களினுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று 3 வகையான நிலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். இதிலே உமைர் என்பவர், அவர் பத்ருக்களத்திலே கலந்து கொண்டு தோல்வியுற்றதற்கு பிறகு தப்பி ஓடியவர்களில் ஒருவர். உமைர் என்பவர் தப்பி ஓடிவிட்டார். அவருடைய மகன் வஹ்பு என்பவர் கைது செய்யப்பட்டு கைதிகளில் ஒருவராக இருக்கிறார். பத்ரு கைதிகளில் ஒருவர் வஹ்பு. தந்தை ஓடி போய்விட்டார். ஓடி போனவர்களும் அவர் ஒரு ஆள் இருக்கிறார். இந்த நிலையில்
சில நாட்கள் மக்காவை போய் அடைந்து சில நாட்கள் கழித்து ஒரு நாள் அவர் காபத்துல்லாவை நோக்கி வருகிறார். அங்கே வழக்கமான வணக்கங்களை செய்வதற்காக அவர் அங்கே வருகை தருகிறார். அப்படி வருகை தரும் பொழுது எதிரிலிருந்து அந்த ஊரில் உள்ள இன்னொருவர், யுத்த களத்திலே கலந்து கொண்டு தோல்வியுற்று ஓடி வந்த இன்னொருவர் சஃப்வான் என்பவர் அவரை சந்திக்கிறார். இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். தனிமையிலே ஒரு பாறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் நண்பர். உமைரை பொறுத்தவரை ஏழ்மையில் இருக்கிறார். சஃப்வானை பொறுத்தவரை மிகுந்த செழிப்பில் இருக்கிறார். பெரிய செல்வம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் இருவருக்கும் இடையிலே நட்பு இருக்கிறது. இருவரும் தனிமையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கைஃப் அந்தயா உமைர், உமைர் எப்படி இருக்கிறா அப்படின்னு சஃப்வான் கேட்கிறார். சஃப்வான் என்னத்தை சொல்ல, நடந்து முடிந்த நிகழ்வை நாம் எண்ணி பார்த்தால் இந்த உலகத்தில் வாழவே பிரியமில்லை. ரொம்ப கோபமாகவும் இருக்கிறது, சங்கடமாகவும் இருக்கிறது, கஷ்டமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. என்ன செய்வது என்றே தெரியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு கேவலமான நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது. இத்தனை காலத்தில் இப்படி ஒரு இழி நிலையை நாம் அடைந்தது இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு நிலை அடைந்து விட்டோம். இவ்வளவு சின்ன பின்னமாக தோற்றுவிட்டோமே. எவ்வளவு ஆர்ப்பரித்து நாம் சென்றோம் அந்த பத்ர் களத்திற்கு. அங்கே இருப்பவர்களை எல்லாம் துவம்சம் செய்து விடலாம் என்றல்லவா நாம் சென்றோம். ஆனால் நடந்தது என்ன? கேவலப்பட்டு சிதைந்து சின்ன பின்னமாகி பொருள்களை எல்லாம் இழந்து இங்கே நாம் திரும்பி வந்திருக்கிறோம். எவ்வளவு அசிங்கமாக ஆகிவிட்டது என்றெல்லாம் அவர் வேதனையோடு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து ஒன்றை சொன்னார். என்னிடத்தில் வசதி இல்லை சஃப்வான், என்னிடத்தில் வசதி இல்லை. நான் கடனாளியாகவும் இருக்கிறேன், நிறைய கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருந்து என்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு வருவாய் என்னிடத்தில் இருக்குமேயானால், இப்போ நான் போயிட்டேன்னா குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, என் மனைவி மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னிடத்தில் வசதி இல்லை. நான் போய்விட்டால் என் குடும்பத்தை பாதுகாக்கிறது யார்? இந்த கடனை அடைப்பது யார்? எனவே நான் என்ன செய்கிறேன்? வாழ விருப்பப்படுகிறேன். ஆனால் அதே சமயம் நான் சாவதும் கூட எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அதற்கு முன்னால் ஒரு காரியத்தை சாதித்து விட்டு நான் சாக வேண்டும். நான் இறப்பதாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை செய்ததற்கு பிறகுதான் நான் இறக்கணும். அது என்ன காரியம்? சஃப்வான் கேட்கிறார். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த மக்கா இன்று தலை கவிழ்ந்து போய் இருக்கிறது. உலக சமுதாயத்திற்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து ராஜ கம்பீரத்தோடு நின்ற மக்கா தலை கவிழ்ந்து போய் வெட்கித்து இருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்த அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொலை செய்து விட்டு தான் சாவேன். அவர்களை இந்த ஊரை விட்டு, இந்த மண்ணை விட்டு போக்கி விட்டு தான் நான் சாவேன். அப்படி ஒரு திட்டம் என்னுடைய நெஞ்சிலே இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகள் என்னிடத்தில் இல்லை. எங்களிடத்தில் பொருளாதார துறையில் நான் நல்ல நிலையில் இருந்தால், உயர்ந்த நிலையில் இருந்தால், இன்னைக்கு 2ல் 1 நான் பார்த்துருவேன். என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வசதி இல்லை என்கிட்ட, என்னுடைய கடனை அடைப்பதற்குண்டான வசதி எங்கிடத்தில் இல்லை. இந்த 2 வசதியும் என்னிடத்தில் இருந்தால் நான் இப்போதே மதீனாவுக்கு புறப்பட்டு போயிடுவேன். ஆனால் மதீனாவுக்கு புறப்பட்டு போய் அங்கே போனால் யாரும் என்னை சந்தேகிக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு கதையை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? என் மகன் அங்கே கைதியாக இருக்கிறார், முஸ்லீம்கள் இடத்துல கைதியாக இருக்கிறார். கைதியாக இருக்கக்கூடிய என் மகனை விடுதலை செய்வதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். நான் நஷ்ட ஈடு தந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு நான் என்ன செஞ்சிருவேன்? நான் சொல்லுவேன். எல்லாரும் நம்பிக்கிடுவாங்க. பார்த்துட்டு நான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி 1 நாள் 2 நாள் அவங்க இருந்து எது வசமாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருவேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேரை சொல்கிறார், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொன்றுவிட்டு நான் வந்து விடுவேன். அல்லது கொன்றுவிட்டு அந்த முஸ்லிம்களுடைய கையிலே நான் சிக்கி போனால் நானும் செத்து போவேன். எனக்கு கவலை இல்லை. சஃப்வான் சொன்னார், இவ்வளவுதானா உன்னுடைய விஷயம்? ஆமாம். உன் கடன் எவ்வளோ இருக்கு? நீ யார் கடன் கொடுக்கணும்? நான் இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும். இவ்வளவுதானே? அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இன்றைய தினமே எல்லா கடனையும் நான் முடிக்கிறேன். முடிஞ்சது. இரண்டாவதாக, உன்னுடைய குடும்பத்தை எனது குடும்பமாக நான் கருதி கொள்கிறேன். உன் குடும்பத்தை என் குடும்பமாக நான் கருதி கொள்கிறேன். உனது குடும்பத்திற்கு என்ன செலவுகள் ஆகிறதோ அந்த செலவை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். முடிந்ததா? இந்த 2 தானே உன்னுடைய நிபந்தனை. உன் குடும்பத்தினுடைய செலவினங்கள் ஏற்கப்பட வேண்டும், கடன்கள்
தீர்க்கப்பட வேண்டும். இந்த இரண்டையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இனி உன்னுடைய விருப்பம் போல் செய்யலாம். அவன் சொன்னார், ரைட், ஓகே, எனக்கு எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சது, என் கடனையும் நீ முடிக்கிறேன்னு சொல்லிட்டா, என்னுடைய குடும்பத்தையும் நீ பாதுகாக்கிறேன் என்று கூறிவிட்டாய், இதற்கு பிறகு எனக்கு என்ன இருக்கிறது? இன்னும் சரியாக 3வது நாள் நான் இங்கிருந்து புறப்படுவேன். எதுக்கு 3 நாள்? இப்போவே புறப்பட வேண்டியதானே? உண்மைதான், எனக்கு இப்போ புறப்படும் தயார் தான். ஆனால் நான் என்னுடைய வாளை விஷத்தில் முக்கி வைக்கப் போகிறேன். சில சமயம் அந்த வாளை, அது மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் அது இருந்தது. வாளை விஷத்தில் முக்கி வைத்து அதை ஊற வைத்தால் அது அப்படியே நல்ல உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அது மேலே பட்டாலும் போதும், சரியாக வெட்டுப்படவில்லை என்றாலும் கூட மேலே எங்கே ஒரு பகுதியில் பட்டாலும் இரத்தத்தோடு கலந்து அதை ஆடு சாக அடிச்சிடும். அதற்காக விஷவாளை நான் உருவாக்குகிறேன், 3 நாள் ஊற வைப்பேன், அதற்கு பிறகு புறப்பட்டு செல்வேன் என்று சொன்னதும், உன் பிரியம் போல் செய் என்று முதல் நாளே அவருடைய கடனை எல்லாம் முடிக்கிறார். குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து சஃபான் கொடுக்கிறார். நல்ல உறவு இருந்தது அவர்களுக்கு மத்தியில். இப்படி நடந்தது. 3வது நாள் இந்த உமைர் புறப்பட்டு போறார் மதீனா ஷெரீஃப். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், உமைரினுடைய மகன் பத்ர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்டு அங்கே கைதியாக இருக்கிறார். அந்த கைதியை விடுதலை செய்வது போன்று இவர் போகிறார். ஆனால் ஒரு நோக்கம் அதுவல்ல. அங்கே அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவது என்ற நோக்கத்தோடு இவர் போகிறார். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. இந்த பேசின பேச்சுக்கள் கடைசியில் முடிவில் சொல்றாங்க, சஃபானும் உமைரும் சொல்கிறார், நாம் பேசிய இந்த பேச்சுக்கள் நம் மனைவிமார்களுக்கும் கூட தெரியக்கூடாது, அவ்வளவு ரகசியமாக வச்சுக்கிடணும். எவ்வளவு ரகசியமாக இருக்கும், அவ்வளவு ரகசியம். 2 பேரும் ரகசியத்தை பாதுகாத்தார்கள். அவரும் சஃபானும் இந்த செய்தியை தன்னுடைய மனைவியிடம் சொல்லவில்லை, உமைரும் சொல்லவில்லை, யாரும் யாரிடத்தும் சொல்லவில்லை. 2 பேருக்கு மட்டுமே இந்த தகவல் தெரியும். உமைர் புறப்பட்டு குதிரையில் வர்றார். மதீனா ஷெரீஃப் வந்து சேர்ந்தாச்சு. மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே அந்த இடத்தை கேட்டுக்கொண்டு வந்து குதிரையிலிருந்து இறங்குகிறார். மஸ்ஜிது நபவியினுடைய அந்த வாசல் பகுதியிலே சில சஹாபிகள் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. குதிரை வந்து நிற்பதும் அதிலிருந்து இறங்கக்கூடிய சப்தமும் அந்த ஓசையும் கேட்டு உமர் ரலியல்லாஹு திரும்பி பார்க்குறாங்க. உமைர் கீழே இறங்கிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்க, ஹாதா உமைர் கல்பும் மின் கிலாப் அதுவுல்லா, அல்லாவினுடைய எதிரி நாய். அவங்க சொன்ன வார்த்தை. வந்து இறங்குறான். இவன் எதுக்கு, இவனோட முகத்தை பார்த்தா சரியாகவே தெரியல, இவன் ஏதோ ஒரு குழப்பத்துக்கு வர்றான், ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு வருவது போன்று எனக்கு தெரிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. உமைர் அவர்களை பார்த்த உடனே சொல்கிறாங்க, ஹாதா அதுவுல்லா உமைர் கல்பும் மினல் கிலாப், ஒரு நாய் இவன். இவன் வந்து இறங்கி இருக்கிறான், ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு வந்திருக்கிறான், நம்ம கவனமாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நாயகமே உமைர் வந்திருக்கிறான். எல்லாம் ஒரே ஊர் ஆட்கள் தானே, மக்காவாசிகள். நாயகமே உமைர் வந்திருக்கிறான், ஆனால் எனக்கு பார்த்தா அவன் நல்ல நோக்கத்தோடு வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு வந்த மாதிரி தெரிகிறது நாயகமே, என்ன செய்யலாம்? எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. நேராக போனாங்க. என்ன உமைர் ஒரு முறைச்சிக்கிட்டு கேட்குறான், உமர் என்ன விஷயம் அப்படின்ட்டு. நான் ரசூலுல்லாவை பார்க்கணும். அவர் ரசூல்னு சொல்லல, முஹம்மதை பார்க்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறோம். சரி வா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பெர்மிஷன் வாங்கியிருக்குதே, வா என்று அழைத்து கொண்டு போகும் பொழுதே உமைரை முன்னால் விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் வர்றாங்க. தன்னுடைய வாளை உருவி இப்படி வச்சுட்டு வராங்க. அவனோட கழுத்துக்கு நேரவே இருக்கு, எங்கேயாவது சேட்டை போனால் அப்படி இழுத்துறது. அந்த வாளை முன்னால் வைத்து கொண்டு தான் நடக்க விடுறாங்க. போ, நடந்து போ. அவன் முன்னால் நடந்து கொண்டே வருகிறார். இவர்கள் வாளை இப்படி முன்னால் கழுத்துக்கு நேர அப்படி வைத்துக்கிட்டே என்ன செய்றாங்க, கொண்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூரத்தில் எங்கே பார்க்குறாங்க. தஅஹு யா உமர், உமர் அவரை விடுங்க, அப்படிலாம் வரக்கூடாது, நீங்கள் விடுங்க, நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே இருங்க, அவர் வரட்டும். எவ்வளோ சான்ஸ் கிடைக்குது. உமைர் தன்னந்தனியாக இப்போ போகிறார், போய் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்தாச்சு. சபாஹுல் ஹைர் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குட் மார்னிங்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த காலத்திலே இருந்திருக்கு. குட் மார்னிங்கிறது அரபியில் சொல்கிறார் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமைர், இதை விட சிறப்பான ஒரு வாழ்த்தை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தந்திருக்கிறான், அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. நீர் சொல்லக்கூடியதை விட சிறப்பான ஒன்றை எங்களுக்கு தந்திருக்கிறான், அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. சரி பரவாயில்லை, உட்காருங்க, என்ன விஷயமா நீங்கள் வந்தீங்க? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உமைர் தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. வாழ் வேற தொங்கிக்கிட்டு இருக்குது, விஷவாள்.
சும்மா மேலே அப்படி டச் பண்ணாலும் போதும், வேலையை முடிச்சிடும். அவ்வளவு கொடூரமான ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார். சல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? உமைர் சொன்னார், என் மகன் வஹ்ப் நடந்த பத்ர் யுத்தத்திலே அவர் கைது செய்யப்பட்டு உங்களிடத்தில் கைதியாக இருக்கிறார். அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு தாங்கள் 3 நிபந்தனைகளை, 3இல் ஏதாவது ஒரு நிபந்தனைகளை செயல்படுத்தினால் அந்த கைதிகள் விடுதலையாகுவார்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் நஷ்ட ஈடு தந்துவிட்டு என்னுடைய மகனை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன், அது விஷயமா பேசுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது சல்லல்லாஹு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறீரா? அதுக்கு தான் வந்திருக்கிறீரான்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். உமைர், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் வந்தது அந்த காரணம் தானா? ஆம், நான் அதற்காகத்தான் வந்தேன். என் மகனை விடுதலை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பேசுவோம், உட்கார்ந்து பேசுவோம். அவருக்காக வேண்டி நீங்கள் விடுதலை செய்வதற்கு நஷ்ட ஈடாக எவ்வளவு தொகையை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள்? மாஹாத சைஃப். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விடுதலை செய்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளோ பெரிய வாழை தொங்க போட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, இது என்ன வாழ் அப்படின்னு கேட்குறாங்க. கப்பஹ அல்லாஹ், அல்லாஹ் அந்த வாழை நாசமாக்கட்டும். உமைர் சொல்றார், அந்த வாழை அல்லாஹ் நாசமாக்கட்டும். இது ஒரு சிறப்பான வாழாக இருந்தால் பத்ருக்களத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? ஒழுங்காக போராடி இருக்கணும். இந்த பத்ருக்களத்தில் போராடிச்சா வெட்டு வாங்கியதை தவிர வெட்டை கொடுக்கவில்லை, யாரையும் வெட்டி தீர்க்கவில்லை. ஆனால் நாங்கள் வெட்டுப்பட்டு போய்விட்டோம், நாங்கள் சிதைந்து போய்விட்டோம். இந்த வாள் என்ன வேலையை செய்தது? இந்த வாளுக்கு என்ன சக்தி இருக்கிறது? அது கிடக்குது அந்த வாள், அதை சும்மா கழுத்தில் போட்டு வந்திருக்கிறேன். சல்லல்லாஹு அப்படியே சிரிக்கிறா. அப்படியா? அப்போ அதை பற்றி ஒன்றும் இல்லை. பொதுவாகவே ஒரு நபரை அரபுகளிடத்தில் ஆயுதங்கள் எப்பவுமே இருக்கும். தற்காப்பு யுத்தம், தற்காப்பு ஆயுதம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது குறுவாள் தான் வச்சுருப்பாங்க. சின்னது சொறி வைக்கிறது குறு கத்தி, உலகான் இருக்கும். கத்தி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது குறுவாள். அது இங்கே தான் சொறி வச்சுருப்பாங்க. இந்த கழுத்தில் போட்டு இவ்வளோ பெரிய வாழை கொண்டு வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படி ஒரு நடைமுறை இல்லை. அதனால் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நடைமுறைக்கு உட்பட்டது இல்லையே, நடைமுறைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய வாழை கொண்டு வந்திருக்கிறீங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன், கப்பஹ அல்லாஹ் ஹாத சைஃப், கப்பஹ அல்லாஹு ஹாத சைஃப், இந்த செய்வை, இந்த வாழை அல்லாஹ் நாசமாக்கட்டும், கபீஹாக்கட்டும். என்ன பெரிய வாள், என்ன கிழிச்சிடுச்சு? அப்படியே கேட்குறாரு, என்ன கிழிச்சது இந்த வாள்? ஒன்றும் செய்யலையே பத்ரு களத்திலே என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி ஹைர், இப்போ சொல்லுங்கள், என்ன செய்யணும்? என்னுடைய மகனுக்கு தாங்கள் விதித்த விலை என்ன, நஷ்ட ஈட்டின் விலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அமைதியாக இருந்துட்டு பின்னால் சஹாபாக்கெல்லாம் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்னமோ விவகாரம் செஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப பாய்ந்து வருவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. எந்த பதட்டமும் இல்லாமல் சாதாரணமாக அமைதியாக இருந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உமைர், அதெல்லாம் இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாக நீயும் சஃப்வானும் ஒரு காலை பொழுதிலே ஹரமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை குன்றில் அமர்ந்து நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அப்படியே ஒரு திகைப்பு வருது. சஃப்வானிடத்தில் என்ன சொன்னீர்? என்னுடைய கடன் தீர்க்கப்பட்டால், என்னுடைய குடும்பம் பொறுப்பை வேறு யாராவது ஏற்றுக்கொண்டால், அல்லது அதற்கான வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தால், இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நான் கொன்று விடுவேன். கொன்றுவிட்டு அதன் காரணத்தினால் நான் கொன்றாலும் பரவாயில்லை, நான் சாவதற்கு தான் விரும்புகிறேன். நான் மதீனாவிற்கு போனால் என்னை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். என்னுடைய மகன் அங்கே கைதியாக இருக்கிறார், கைதியை விடுதலை செய்வதற்காக நான் செல்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவேன். என்றெல்லாம் பேசிக்கொண்டீரே, வாளை 3 நாளாக விஷத்திலே ஊற வைத்தல்லவா கழுத்திலே போட்டு கொண்டு வந்திருக்கிறீர். எல்லாம் அப்படி கண் நேர பார்த்த மாதிரி அப்படியே சொல்றாங்க. வேத்து வடிய ஆரம்பிச்சது, அப்படியே வேத்து கொட்டுது உமைருக்கு. என்ன சொல்றீங்க? நடந்ததை சொல்கிறேன் இல்லையா? இப்படியெல்லாம் நடக்கவில்லையா? நடந்ததுதான். ஆனால் எனக்கும் இந்த ரகசியம், எனக்கும் சஃப்வான் இருவருக்கும் மாத்திரம்தானே தெரியும், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. நான் அல்லாஹ்வின் திருத்தூதர், எனக்கு இதெல்லாம் மறைந்தது அல்ல என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே திகைத்து போன, எதுவுமே பேச முடியாம அந்த ஒரு பேச்சிலே ஷாக் ஆயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறானியத்தான அந்த வார்த்தைகளில் திடுக்குற்று போய் அமைதியாக இருக்கக்கூடிய உமைர் சற்று நேரம் அப்படி தலையை தூக்கிட்டு சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்.
சரண்டர் ஆயிட்டார். நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பிட்டாங்க, ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவனை இறங்கும்போது நான் நாய் என்று சொன்னேன். அதுவுள்ள அல்லாஹ்வினுடைய எதிரி கிலாப் உமைர் வருகிறான், இவன் வர்றது ஏதோ ஒரு சதித்திட்டத்தோடு வந்திருக்கிறான்னு சொன்ன. நான் நினைச்சது ஒரு பக்கம் சரியா இருக்கு, அவ்வளவு கேவலமாக, மனிதர்களே கேவலமாக மதித்தேன். ஆனால் நாயகமே, இப்போது இவர் உங்களை பார்த்து அன்னக்க ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது என் கல்பிலே இவர் எப்படி ஆகிவிட்டார் தெரியுமா? என் மகனை விட விருப்பமானவராக எனக்கு ஆகிவிட்டார். இதுதான் சஹாபிகளுடைய கல்பு அல்லாவையும் ரசூலையுமே சார்ந்து இருந்தது எப்போதும். அதுதான் அவர்களுடைய இதயம். இந்த தகவலை நான் சொல்வதற்கு ஒரு காரணம், ஒன்று நேற்று பேசிய பதுரோடு ஒன்று தொடர்புடையது என்பது ஒன்று, இன்னொன்று சஹாபிகளினுடைய தனித்தன்மை. சட்டென்று அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், அல்லாஹ் ரசூல் என்று வரும் பொழுது எதையும் உதறி தள்ளி விடுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உதறி தள்ளி விடுவார்கள். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தன்மையோடு உமைரை வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே செல்லும் பொழுது வாளை கழுத்து பக்கத்திலே வைத்துக் கொண்டுதான் முன்னால நட என்று வந்தாங்க. உமர் பின்னால் நிற்கிறாங்க, வாளை இப்படி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படியெல்லாம் வந்தவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள், என் மகனை விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என் பிள்ளையை விட அதிகமாக நேசிக்கிறேன். அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய இதயங்களாக தங்களுடைய இதயங்களை ஆக்கி கொண்டவர்கள் தான் அருமை தோழர்களாகிய சஹாபிகள். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்திலேயே என்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் நீங்கள் என்று. ரலியல்லாஹு அன்ஹும். சொர்க்கம் இருக்கு, நரகத்தை விட்டு விடுதலை இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம்தான். நரகத்தை விட்டு விடுதலை பெறுவது என்பதும் சொர்க்கத்தை அடைவது என்பதும் ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியத்தை எல்லாம் விட சிறந்த பாக்கியம் ரிலல்லா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவது என்பது. அந்த பொருத்தத்தை பெற்ற எல்லாமே வந்துருது, அதுக்குள்ள எல்லாமே வந்துருது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பொருத்தத்தை பெற்றவர்கள் இந்த சஹாபிகள் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன்ல பல இடங்களில் சொன்னார், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான் என்று. திருமறை வாயிலாக சஹாபிகளினுடைய பொருத்தத்தை, அவர்களும் என்னை பொருந்திருக்கிறார்கள், நானும் அவர்களை பொருந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அருளுகிறான். அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பிற்குரியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களில் இன்றைய தினம் 2 தோழர்களை குறித்த வரலாற்றை நாம் சொல்ல இருக்கிறோம். நிறைய சஹாபிகளினுடைய அற்புதமான வரலாறுகள், தியாகத்தன்மைகள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், இவைகளெல்லாம் சில சமயம் வார்த்தைகளால் வர்ணிக்க கூட முடியாது, வார்த்தைகளாலும் கூட சொல்லி முடிக்க முடியாது, உணர்வு பூர்வமானவை அவர்கள். அப்படிப்பட்ட 2 தகவல்களை, எத்தனையோ குவிந்து கிடக்கிறது என்றாலும் வரலாற்று குவியலில் 2 செய்தியை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்ல இருக்கிறோம். ஒன்று, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா, ஒரு அற்புதமான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு இந்த அரபகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே, ஹிஜாஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள், கிஸ்ரா ரோம் மன்னர், யமன் மன்னர் என்று பல பகுதியிலும் வாழக்கூடிய மன்னர்கள் இருக்கிறார். அந்த மன்னர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கடிதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க. நீங்களாம் வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, அஸ்லிம் தஸ்லம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, அதன் மூலமாக நீங்கள் சாந்தி பெறுவீர்கள். நீங்கள் வருவதின் காரணத்தினால் உங்களினுடைய பிரஜைகள், உங்கள் நாட்டில் வாழக்கூடியவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்க, அதனால் சொர்க்கத்தின் பாக்கியம் கிடைக்கிறது, நரகத்தை விட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்றெல்லாம் அந்த கடிதத்தில் என்ன செய்கிறாங்க, எழுதி அந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது மன்னன் கிஸ்ராவிடம் கொடுப்பதற்காக ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதர் தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். புறப்பட்டு போகிறாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய தூதர் வர்றதா இருந்தால் தனி ஃப்ளைட்ஸ், எவ்வளோ பெரிய செக்யூரிட்டிஸ், எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், அவர்களுக்கான பணிவிடை, அவருடைய செக்ரட்டரி, அவருடைய வலதுகை இடதுகை முன்னால் பின்னால், இப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு குழுவோடு தான் அவர் வருவார். ஆனால் தன்னந்தனியாகத்தான் இந்த 6 தூதுவர்களை அனுப்பினார்கள். 6 தூதர்களும் தனியாக குதிரையில் புறப்பட்டு போகிறாங்க. அவங்க குதிரையில் போகிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறாங்க. தேவையான சில உணவுகளை எடுத்து வச்சுக்கிடுவாங்க, தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையும் உறுதியும் தைரியமும். மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை, யார் இறைவனுக்கு அஞ்சுகிறானோ அவனுக்கு எல்லாம் அஞ்சும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உண்மையாகவே இறைவனுக்கு யார் பயப்படுகிறானோ, ஹலால் ஹராமை பேணுகிறானோ, ரகசியத்திலும் பரகசியத்திலும் இறைவனை அஞ்சி நடந்து கொள்கிறானோ அவனுக்கு எல்லாம் அஞ்சும் என்றார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சஹாபிகள் இருந்தாங்க. புறப்பட்டு போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க. போயாச்சு. போய் அந்த தகவல் கொடுக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய மன்னன் கிஸ்ரா அவன் சொன்னான், அப்படி தகவல் வந்தது. அப்படியா, அரபகத்திலிருந்து தூதர் வந்திருக்கிறாரா, சரி அவரை தங்க வைங்க, நாளை காலையில் நம்முடைய சபைக்கு கொண்டு வாங்க, தங்க வைத்து நம்முடைய பராக்கிரமம் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். அன்றைய காலத்தில் வல்லரசர்களாக திகழ்ந்தவர்கள் 2 பேர், கிஸ்ராவும் ரோம். அவங்க பெரிய வல்லரசு. அன்றைய அசைக்க முடியாத ஆட்சியை தாங்கள் கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. கிஸ்ரா மன்னனும் ரோம மன்னன் கைசரும். இந்த இருவருமே மிகப்பெரிய படைப்பட்டாளத்தை வைத்திருந்தார்கள். பரந்த நிலத்தை அவர்கள் சொந்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். வரலாற்று ரீதியாக பல தகவல்கள் இருக்கிறது. கிஸ்ராவும் ரோமும் தான் அன்றைய காலத்தினுடைய வல்லரசு. அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு தூதர் அனுப்பிட்டாங்க. கிஸ்ராவிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா வர்றாங்க. கிஸ்ரா சொல்கிறான், நம்முடைய சக்தி என்னங்கிறது அந்த தூதர் தெரியட்டும், எல்லாத்தையும் காட்டுங்க, சாப்பாடு அது இது, இங்கே இருக்கக்கூடிய கேளிக்கைகள், ஜாலி கூத்து கும்மாளம் படைப்பட்டாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் எல்லாம் தெரிகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உண்மையிலே அவன்கிட்ட அவ்வளோ இருக்கு. அது எதுவுமே எந்த மாற்றத்தையும் கல்வியில் ஏற்படுத்தலை. அடுத்த நாள் காலையில் சர்வசாதாரணமாக அழைத்து வரப்படுகிறாங்க. ரொம்ப சாதாரணமாக வர்றாங்க. வந்து கடிதத்தை கிஸ்ராவினுடைய கையிலே கொடுக்குறான். அவன் அப்படி ஆஜான பாகுவா உட்கார்ந்து கொண்டு அப்படிங்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மெய்காப்பாளரிடம் கொடுக்குமாறு அப்படி கையை காட்டுறான். சரி, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா இன்னமா அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அத்ஃபஅஹு லக யதம் பியத், உன்னுடைய கையில் தருமாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தனியாக போயிருக்கிறாங்க. அவனும் ஒரு பெரிய திமிரு பிடிச்சவன், அவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கையில் வைத்து கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் இவங்க பேசுறாங்க, லா முடியாது, இன்னமா அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அத்ஃபஅஹு லக யதம் பியத், கையோடு கை நேரா உன் கையில் தான் ஒப்படைக்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதனால உன் கையில் தருவேன், நீ வாங்கலைன்னா திருப்பி கொண்டு போவேன், அவ்வளோதான். முதலாவது பார்த்தான், என்னடா தன் சபையிலே வந்து அவனை யாரும் அப்படி பேசினது கிடையாது. சரி என்ன அவன் வாங்கிட்டான். வாங்கினா அரபியில் எழுதியிருக்கு, அவனுக்கு வாசிக்க தெரியாது. பக்கத்தில் முத்தர்ஜிம் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியவர் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. அவர் என்ன செய்கிறார், அவர் வாசிக்கிறார். அதில் என்ன இருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி எழுதியிருக்கிறாங்க. மின் முஹம்மதிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கிஸ்ரா அலீமி ஃபாரிஸ். அது பின்னால் உள்ளதெல்லாம் இருக்குது. சலாமுன் அலா மனித்தபால் ஹுதா, இவ்வளோதான் வாசிச்சிருக்குது. சலாமுன் அலா மனி இவ்வளோதான் வாசிச்சிருக்கு. கீழே 2 வரி இருக்குது, பெருசாக கடிதங்கள்லாம் இல்லை, சிம்பிளாக எழுதியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் இவ்வளோ வாசிச்சிருக்கிறான். அதில் என்ன இருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் தொடக்கம். மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நின்றும், இலா கிஸ்ரா அலீமி ஃபாரிஸ், பாரசீகத்தினுடைய பெருமன்னன் சக்கரவர்த்தி கிஸ்ராவிற்கு எழுதிய கடிதம். சலாமுன் அலா மனித்தபல் ஹுதா, யார் நேர் வழியை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு சலாமத்து உண்டாகட்டும். அதான் வாசிச்சிருக்கு. இவ்வளவுதான் வாசிச்சிருக்கு. அதுக்குள்ள 2 வரி இருக்குது, வாசிச்சு முடியல. சட்டென்று என்ன செஞ்சான், அந்த கடிதத்தை பிடுங்கி கிழித்து சுக்குநூறாக ஆக்கி முகத்திலே எரிந்தான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா முகத்திலே எரிந்து விட்டு, அயுக்தபு ஹாதா அயுக்தபு லி பிஹாதா வஹு அப்தி, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, நான் நினைச்சா நொடி பொழுதிலே அவரை என்னுடைய அடிமையாக்கி விடுவேன். எனக்கு கடிதத்தை இப்படியா எழுதுறது? கடிதம் எப்படி எழுதியிருக்கு, மரியாதை தானே எழுதியிருக்கு. மரியாதை இவங்க அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது கடிதம் இப்படி தான் என்ன எழுதியிருக்குது, ஒரு விவகாரம் ஒன்று எழுதலையே, கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை கூட அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்பதான் தெரியுது என்ன எழுதியிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருக்குது. மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறாங்க. யாருக்கு, பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி கிஸ்ராவிற்கு எழுதியிருக்கிறது. இவ்வளவு பெருசாக தான் எழுதியிருக்கிறாங்க, சிறப்பாக தான் எழுதிக்கிறாங்க உன்னுடைய பெயரையும். சலாமுன் அலா மனித்தபல் ஹுதா, நேர்வழியை யார் பின்பற்றினாரோ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும்.
இவன் கோபம்னா முகமெல்லாம் செவந்து போய் கடிதத்தை பீத்து கிழித்து அப்துல்லா ரலியல்லாஹு தன்னுடைய முகத்தில் எரிந்து விட்டு சொல்கிறான், அயுக்குதபு லீ பிஹாதா வஹுவ அப்தி, நான் நினைச்சா அவரை என்னுடைய அடிமையாக்கிடுவேன். ஒரு சின்ன அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு 10-15 அவருடைய வரலாறும் கேள்விப்பட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க எப்படி நடந்திருக்குதுண்டு. மதீனாவிட ஒரு சின்ன ஊரை கையில் வச்சிருக்கிறாங்க. அதிலேயே அவங்க முனாஃபிக்குகள் இருக்கிறான், யூதர்கள் இருக்கிறான், அவர்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்க. மக்காவிற்கு வந்து திரும்பி என்ன செய்யாச்சு, மக்காவுக்குள்ள 6வது ஆண்டு உள்ள வர முடியாம ஹுதைபியாவிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு ஆட்சியை வச்சிருக்கக்கூடிய ஆள் என்னுடைய அடிமைக்கு சமமானவர், எனக்கு இப்படி எழுதுறதா அப்படின்னு கேட்டு, இதுல என்ன அவனுக்கு கோபம் அப்படின்னு கேட்டா, இது ஏன் அவன் கோபப்பட்டான், இதுல என்ன இருக்கு, மரியாதை எழுதப்பட்டிருக்கு, எந்த மரியாதை குறைவும் இல்லை. இப்போ ஒரு கடிதம் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவோம், முதல்ல ஃப்ரம் அட்ரஸ், அப்புறம் டு அட்ரஸ். இப்போ இதில் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவோம், நம்ம யார் எழுதுனாங்க தெரியுமில்ல. ஒரு ஃபோனை போட்டால் நான் பேசுகிறேன், ஃபோனை போட்டுக்கிட்டு சில பேர் கேட்பாங்க யார் பேசுகிறீங்க, ஃபோனை போட்டது நாம, இப்போ நாமளே சொல்லணும். ஃபோனை அலோன் போட்டால் அங்கே ரிங் அடிக்கும், எடுத்துகிட்டு யார் பேசுகிறீங்க நம்ம கேட்டால் அது முறையா. அப்போ அவர் ஃபோனை எடுக்கிறார், அப்போ நான் எடுத்து முதல்ல சலாமு சொல்லணும். அல்லது மற்றவர்களாக இருந்தால் மாற்று மதத்தவர்களாக இருந்தால் அது குட் மார்னிங் என்னத்தையா ஒன்று சொல்லிவிட்டு நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியா நீங்கள் அவர் இருக்கிறாரா இவர் இருக்கிறான்னு கேட்கணும். நான் அவர் தான் பேசுகிறேன், அல்லது அவரோட அண்ணன் பேசுகிறேன் கண்ணன் பேசுகிறேன்னு சொல்லுவார். இதை விட்டுட்டு சில ஆட்கள் இப்படி பேசுகிறத பார்த்து நம்மக்கிட்டே வரையும் ஃபோனை போட்டுட்டு யார் பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்கன்னா ஃபோனை போட்டது நீங்கள யார் பேசுகிறேன்னு சொல்லணும். இனி அது ஒரு வம்பா வேறு சில பேர் பேசுவாங்க. இப்படிலாம் நிறைய நடக்குது. ஆக ஃப்ரம் அட்ரஸ் முதல்ல எழுதணும், அதுக்கப்புறம் டு அட்ரஸ். அதுதான் கடிதத்தினுடைய முறை, பேசுவதனுடைய முறையும் அதுதான். அந்த முறை இங்கே பேணப்பட்டிருக்கிறது. ஆனால் கிஸ்ரா ஒரு சட்டம் வச்சிருந்தான், அது அவனுக்கே உள்ள சட்டம். அவன் என்ன தெரியுமா, ஃப்ரம் அட்ரஸ்லாம் முதல்ல எழுதக்கூடாது, முதல்ல டு அட்ரஸ், அவன் பேரை தான் முதல்ல எழுதணும். இதுதான் வந்த வம்பு. நான் என்ற அகம்பாவம் அகந்தை, என் பேரிலப்பா முதல்ல எழுதணும். பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி பேரரசர் கிஸ்ராவிற்கு அதுக்கப்புறம் உன் பேரை எழுதிக்கணும், அப்படிதான் செய்யணும். இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம். இப்படி இருக்கும் பொழுது இப்படி உங்க பேரை நீங்க முதல்ல எழுதுவீங்களோ என்று சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு இப்ப நீ காலியா போயிரு, இல்லைன்னா உன்னை வெட்டி போடுவேன். அவன் சொல்றான், உன்னை வெட்டி விடுவேன் அப்துல்லா, இந்த இடத்தை காலி பண்ணிரு, உன்னை வெட்டி கொன்று விடுவேன் என்று சொன்னதும் அப்துல்லா ரலியல்லாஹு பார்த்தாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு பார்த்தாங்க. நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட கட்டளை அவன் கையில் அதை ஒப்படைக்கணும், ஒப்படைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு நம்ம சப்ஜெக்ட். திரும்பிட்டாங்க. ஆள் அழகாக இருப்பாங்க, நல்ல உயரம், நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. சஹாபிகளில் பார்க்குறதுக்கு அழகான ஒரு சஹாபியாக அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இருப்பாங்க. நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, ஆள் பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக கலராக இருப்பாங்க, நல்ல நெடுன்னு இருப்பாங்க. அவங்க என்ன உடனே என்ன போயிரு அப்படின்னோடனே அதோட வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து குதிரை எடுத்துகிட்டு அவங்க வேகமாக, நல்ல குதிரையில் ரொம்ப அருமையாக வாகனம் செய்யக்கூடியவர்கள், நல்ல திறமையானவர்கள். கொஞ்சம் நேரம் இருக்கும், இவன் திரும்பவும் அப்படி ஒரு தன்னிலைக்கு வந்து சொல்கிறான், அவரை விடக்கூடாது, அந்த தூதரை எங்கே புட்டிச்சு விட்டுங்க, அவரை கொன்று போட்டு விட வேண்டும், கொன்று விடுங்கள், அவரை அனுமதிக்காதீர்கள், பிடியுங்கள் அவரை எங்கே, நீங்கள் போங்க போயிட்டார், பிடிங்க. வேகமாக தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை பிடிக்க முடியல. அவங்க எல்லையை கடந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப நேரம் துரத்தி பார்த்தாங்க, முடியல. ஆனால் அவங்களுக்கு இவன் துரத்திட்டு வர்றதெல்லாம் தெரியாது. அவங்க புறப்பட்டு வேகமாக வந்துட்டாங்க. அவர்களுடைய வேகத்துக்கு பின்னால் உள்ளவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை, அவர்களை வந்து சேர்ந்துட்டாங்க. இவன் என்ன செய்கிறான், கிஸ்ரா மன்னன் தன்னுடைய அவனுக்கு இந்த சிற்றரசர்கள் இருப்பாங்க, கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள், இவன் பேரரசன், சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, இவனுடைய தயவை நாடி, இல்லாட்ட இவன் வந்து நம்ம நாட்டை பிடிச்சிருவான் கொள்வான்னு சொல்லி அவனை கப்பம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடிவருடிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ கப்பம் கட்டக்கூடிய மன்னர்கள் அன்றைய காலத்தில் இருந்தாங்க. நம்முடைய இந்தியாவை ஆளக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இருந்த போதும் கூட எத்தனை மன்னர்கள், இந்திய மன்னர்கள் எத்தனை துரோகம் இழைத்திருக்கிறார்கள் இந்தியாவிற்கு. ஆனால் எத்தனையோ முஸ்லிம் மன்னர்கள், திப்பு சுல்தான் போன்றவர்கள் எல்லாம், அந்த அவருடைய தந்தை போன்றவர்கள் எல்லாம், மைசூர் வேங்கையாக இருந்தவர்கள் எல்லாம் நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள், காட்டிக் கொடுத்தவர்கள் அல்ல, கடைசி வரை நின்று இந்த நாட்டிற்காக போராடியவர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமிய பாரம்பரிய வரலாறு இந்தியாவிற்கு சொந்தமானது. இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் தனித்தன்மையையும் பாதுகாத்தவர்கள் இஸ்லாமிய பேரரசுகள் என்ற வரலாறு இன்றும் வரலாறு பொன்னிறுத்துக்களால் பொதியப்பட்டிருக்கிறது. எத்தனை வரலாறுகள் இருக்கிறது. அப்படி
இந்திய வரலாற்றிலே அந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் துறந்தவர்கள் எத்தனை மக்கள். ஆனால் எத்தனை பேர் பிற மதத்தவர்கள், பிற மதத்த அரசர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் கையூட்டு வாங்கி கொண்டு பிரிட்டிஷ் மன்னர்களுக்கு தோதுவாக சட்டங்களை அமைத்து கொண்டு எத்தனை கேலி கூத்துக்கள் நடந்திருக்கிறத வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஆக முஸ்லிம்களால் இந்தியாவிற்கு பெரும் பெருமைதான் கிடைத்திருக்கிறது, பாதுகாப்பு தான் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த செய்தியின் வழியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமையான பெருமக்களே, ஆக அன்றைய காலத்தில் கிஸ்ரா அவன் ஒரு பேரரசனாக இருந்ததின் காரணத்தினால் அவனுக்கு கீழால் கைக்கூலிகளாக சிற்றரசுகள் பல பேர் இருந்தாங்க. ஏன்னா அவனை எதிர்த்து போரிட முடியாது, அவ்வளவு பலகீனமாக இருந்தாங்க, அவன் அவ்வளவு பலமாக இருந்தான். இன்னைக்கு எத்தனை நாடுகள் இன்னைக்கு நம்ம பார்க்க இல்லையா, அமெரிக்காவை தழுவி எத்தனை நாடு இருக்குது. அவன் செய்கிறது அட்டூழியன்னு தெரியும், அவன் செய்கிறது அநியாயம்னு தெரியும். ஆனால் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. அவன் பொருளாதார தடையை விதிச்சிருவான், அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான், இதை வம்பு காத்துருவான் என்றெல்லாம் என்ன செய்வாங்க. அதற்காக செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதுபோன்று அன்றைய காலத்தில் யமன் பிரதேசத்திலே ஒரு ஆட்சி செய்து கொண்டிருந்த பாதான் என்ற மன்னர், அவர் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஓரளவு நல்லவர் தான், ஆனால் பயந்தவர். யாருக்கு பயந்தவர்? மக்களுக்கு இல்லை. அவன் பெருசாக இருக்கான கிஸ்ரா, அவனுக்கு பயந்து என்ன செய்தார், அவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தார். அந்த யமன் அந்த மன்னர் தான் மதீனாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர். பாதானுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். யாரு? கிஸ்ரா மன்னன் கடிதம் எழுதுறான். இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போயிடுச்சு, அதனால நீங்க என்ன செய்யணும், என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நல்ல தூதர்களை அனுப்பி நேரா அல்லது ஒரு படையை அனுப்பி மதீனாவிற்கு அனுப்பி அந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்து என் முன்னால் கொண்டு நிறுத்தணும். யாரை கைது செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அரெஸ்ட் பண்ணி என் முன்னால் கொண்டு நிறுத்தணும். முடியலையா வெட்டி போட்டுட்டு வந்து செய்தி என்று சொல்லணும். இல்லை, நான் பெரும் படையை திரட்டி கொண்டு வருவேன், உடனடியாக அந்த செய்தி இந்த வேலையை செய் என்றதும் அவங்க இந்த கடிதம் வருது. இது என்னடா பெரிய வம்பா போச்சு. இன்னைக்கு இவன் பார்க்குறான், மன்னர் பார்க்குறார், பாதான் என்ன பெரிய வம்பா போய் விட்டது என்று சொல்லி வேற தப்பவும் முடியாது, தட்டவும் முடியாது, வேறு கருத்தும் சொல்ல முடியாது. உடனே தன்னுடைய பிரஜைகளை அழைத்து விஷயத்தை சொல்லி என்ன செய்துக்கிடலாம். நல்ல திறமையான ஆட்களை, நம்ம வம்புலாம் ஒன்றும் காக்க தேவையில்லை, நல்ல பேசக்கூடிய திறமையான அறிவாளி 2 பேரை நம்ம மதீனாவிற்கு அனுப்புவோம். அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த 2 பேரும் போய் பேசட்டும். இந்த 2 பேரும் போய் நினைச்சிட்டோம், பேசிட்டு அவங்க எப்படி நயமாக அவங்கள அழைச்சிட்டு வரணுமோ அப்படி அழைச்சிட்டு வரட்டும். அழகாக பேசி என்ன செய்யணும், நைஸாக பேசி கூட்டிகிட்டு வரட்டு சொல்லுவோம் என்ற ஒரு முடிவு செய்து இருக்கிறதுலே 2 புத்திசாலி, ரொம்ப கெட்டிக்காரர்கள், திறமையான, நல்ல வீரர்களாகவும் இருக்கக்கூடிய, புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய, நளினமாக பேசக்கூடிய 2 பேரை தேர்ந்தெடுத்து பாதான் மன்னர் அனுப்புகிறார். அவங்க புறப்பட்டு அப்படியே வர்றாங்க. தாயிஃபுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தாயிஃபுக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு அவங்க விசாரிக்கிறாங்க மதீனாவிற்கு எப்படி போகணும் என்று ரூட் விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சில பேர் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் வந்து கிஸ்ரா மன்னனினுடைய தூதராக நாங்கள் போகிறோம், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கைது செய்கிறதுக்காக. அவர் ஒருவேளை வர இல்லை என்று சொன்னால், கைது செய்து எங்களுக்கு உடன்பட்டு வரவில்லை என்றால் மதீனாவையே அழிப்பதற்கு கிஸ்ரா மன்னன் தயாராக இருக்கிறார், பெரும்படையோடு அவர் வருவார். ஆகவே நான் அவரை அழைத்து வருவதற்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இவங்க வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுவதிலே யார் இருக்கிறான்னு கேட்டால் குறைஷிகளும் இருக்கிறாங்க, குறைஷி காஃபிர்கள். அவங்களுக்கு சந்தோஷம். ஆஹா, நேராக ஊருக்கு போய் சொன்னாங்க, விஷயம் தெரியுமா, கிஸ்ரா மன்னன் பெரும் படையை எடுத்து வரப்போகிறான் மதீனாவிற்கு. நாம் ஒவ்வொரு போர்லையும் போய் தோத்துட்டு வந்து இப்போ ஹுதைபியா உடன்படிக்கையிலையும் அப்படி இப்படியுமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ எல்லாம் லேசாக முடிஞ்சு போச்சு. கிஸ்ரா மன்னன் அவன் பெரும் படையோடு வரப்போகிறான், கடும் கோபத்திலே இருக்கிறானாம். எனவே மதீனா அழியப் போகிறது, அவர் கொண்டு வந்த மார்க்கம் ஒழியப் போகிறது என்றெல்லாம் சந்தோஷம். மக்காவில் எல்லாரும் இனிப்பு கொடுக்காத குறை தான், ஸ்வீட் கொடுக்காத குறை, அந்த அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மதீனாவுக்கு போனாங்க, சஹாபிகளை சந்தித்தாங்க. உங்கள் தலைவரை நாங்கள் பார்க்கணும், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, அழைச்சிட்டு வாங்க. உட்காந்தாங்க. என்ன விஷயம், நாங்கள் வந்து யமன்லேருந்து வருதோம், பாதாண்டினுடைய தூதர்களாக. என்ன விஷயம் சொல்லுங்கள். கிஸ்ரா மன்னனுக்கு நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. ஆமாம். அதில் இப்படி எழுதியிருக்கிறீங்க. ஆமாம், முறையாக தான் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து இப்படி எழுதியிருக்கக்கூடாது, இப்படி எழுதிருங்க விருப்பப்படுறார்.
அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு கடிதம் எழுதுகிற முறையில் நான் எழுதியிருக்கிறேன் சொல்லலான்னு சொல்கிறாங்க. அதை அவர் கிழித்து என்னுடைய தூதரினுடைய முகத்தில் அவர் வீசி இருக்கிறார். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து பல நாட்களுக்கு பிறகு இது நடந்ததை அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லும் பொழுதே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா வந்து சொல்லும்போது, நாயகமே கடிதத்தை கிழித்து என்னுடைய முகத்தில் வீசி விட்டான் அவன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடிதத்தை கிழித்தது போன்று அவனுடைய ஆட்சியும் கிழிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சில சமயங்களில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கிறது. இது ரொம்ப சொற்பம். சில சமயங்களில் இப்படி வந்திருக்கிறது. ஏன் அப்படி வந்தது என்பதற்கான ஆய்வை நான் மேற்கொண்டு பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அற்புதம் நமக்கு புரியும். சரி ஹைர், அது தனியான ஒரு உரை. அதில் இருந்த நுட்பம் என்ன? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள்? பொறுமையே உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள்? தாயிஃப்ல அடித்த போது, ரத்தம் சிந்திய போதும் கூட, இன்னஹும் கௌமுன் லா யாரிஃபூன், என்னை அறியாதவர்கள், தெரியாமல் செஞ்சிட்டாங்க ரப்பே மன்னிச்சிருன்னு கேட்க இல்லையா? அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆட்சியை ஒழிந்தாங்க. இந்த ஆட்சியை ஒழித்து விடு, அவர்களுடைய ஆட்சி கிழிக்கப்படும் என்றார்கள். கிஸ்ராவினுடைய ஆட்சி ஒழிக்கப்படும், கிழிக்கப்படும் என்று சொன்னார்கள். இது நடந்து முடிஞ்சுது. அதுக்கு பிறகுதான் இவங்க வர்றாங்க. வந்து இப்படி நீங்கள் எங்களோட வந்துட்டுன்னு சொன்னால், எங்கள் மன்னர் ரொம்ப நல்லவர் பாதான், உங்களை மரியாதையாக வச்சுக்கிடுவார். அவரே அழைத்து போய் கிஸ்ரா மன்னிடத்தில் உங்களை அழைச்சி போய் உட்காந்து பேசுவார். பேசினா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிடலாம். ஏதோ ஒரு சாரிகிரி எந்த மன்னிப்புகளை கேட்டு லெவல் பண்ணி அதை ஒழுங்குபடுத்திடுவார். அவரும் கெட்டிக்காரர், மன்னர் பாதான் ரொம்ப கெட்டிக்காரர். அதனால் நீங்கள் எங்கள் மன்னரோடு நீங்கள் என்ன செய்யலாம்? கிஸ்ரா பாரசீகத்துக்கு போகலாம், அந்த மன்னரை போய் சந்திக்க போகலாம், அந்த சர்க்கவர்த்தியை சந்திக்க போகலாம். ஆகவே நீங்கள் எங்களோட புறப்பட்டு வந்துடணும் என்றெல்லாம் அவர்கள் நயமாக பேசுகிறாங்க. அந்த பேச்சில் மரியாதை கண்ணியம் எல்லாம் இருந்தது. அதாவது அவங்கள கூட்டிகிட்டு போகணுமா, கைது செய்கிறதுமா, கைது தான் அது, ஆனால் விலங்கு போட்டு போகிறதில்ல, கூட்டிகிட்டு போகிற மாதிரி. யாரை? உலக ரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துட்டு சொன்னாங்க, இப்போ எதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? ஆமாம், ஒரு நாள் டைம் தாங்க, நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு நாள் டைம் நீங்கள் தங்குங்க, உங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் என்னுடைய தோழர்கள் செஞ்சு தருவாங்க. தங்கிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஒரு நாள். அதுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு நாங்கள் நல்ல பதிலாக சொல்லுங்கள், நல்ல பதிலாக எங்களோட வர்றதா நல்ல பதிலாக சொல்லுங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர்கள் தங்க வைக்கப்பட்டது. அவர்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை சஹாபிகள் செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் வந்தாங்க. எப்படி போகலாமா, எங்கேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு போய் விட்டு நம்ம பாரசீகம், எங்களுடைய மன்னரோட பாரசீகம் போய் கிஸ்ராவை நம்ம சந்திக்கலாம். எந்த கிஸ்ரா? பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன், எந்த கிஸ்ரா? பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரசீகத்தினுடைய மன்னன் சக்கரவர்த்தி கிஸ்ரா அவனுடைய மகனால் ஷிப்ரவகினால் கொல்லப்பட்டு போய்விட்டான் நேற்று இரவு. எங்கே உள்ள தகவலை எங்கே அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாத காலம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த தொடர்பு சாதனங்களும் தேவையில்லை. சொல்கிறாங்க, உங்கள் சக்கரவர்த்தி கிஸ்ரா அவன் கொல்லப்பட்டு போய்விட்டான், அவனுடைய ஆட்சி கிழிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் போகலாம். சாதாரணமாக சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் கை காலம் நடுங்குது. எப்படி நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க, இதுதான் நடந்தது, நீங்கள் தாராளமாக போய் சொல்லுங்கள். கிஸ்ரா இருந்தால் தானே பிரச்சனை, கிஸ்ராவே இல்லையே, முடிஞ்சது வேலை, அவன் மகன் ஷிப்ரவையும் கொன்று விட்டான் என்று இவ்வளவு துல்லிபமாக சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. புறப்பட்டு வந்துட்டாங்க. யமனுக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்து என்ன ஆச்சு, எங்கே நீங்கள் அழைச்சிட்டு வரலையா அப்படிலாம் கேட்குறேன். அழைச்சிட்டு வரலையா? அவர் எங்களுக்கு அதிர்ச்சியை தந்து அனுப்பி இருக்கிறார். என்ன அதிர்ச்சி? மன்னன் கிஸ்ரா அவருடைய மகனால் ஷிப்ரவையால் கொல்லப்பட்டு போய்விட்டானாம். எப்படி நடந்தது? நமக்கு இது வரைக்கும் தகவல் இல்லையே. அப்படி கொல்லப்பட்டு போயினா அங்கே தகவல் வர்றதுக்கே, நமக்கு வந்து சேர்றதுக்கே எப்படி ஒரு 15-20 நாள் ஆகும். இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் சொன்னார், நாங்கள் வந்து சொல்கிறோம், அவ்வளோதான். அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பதில் வருதுண்டு. வந்து சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 8 அல்லது 10 நாட்களுக்கு பிறகு பாரசீகத்திலிருந்து ஒரு தூதர் வருகிறார். ஒரு கடிதத்தை கொடுக்கப்படுது. மன்னர் கிஸ்ரா தந்தார்னு ஒரு கடிதத்தை கொடுக்குறான். திறந்து பார்த்தா மன்னர் கிஸ்ரா எழுதியிருக்கிறார் கடிதம். எந்த மன்னர் கிஸ்ரா? பாரசீகத்தை ஆளக்கூடிய புதிய கிஸ்ரா ஷிப்ரவைகி எழுதி கொள்வது. அவர் மகன் தான் இப்போ கிஸ்ரா. அந்த நாட்டை ஆள்றவங்களுக்கெல்லாம் அந்த பேர். என்னுடைய தந்தை செய்த அநீதியின் காரணத்தினால், மக்களிடத்திலே வரி பணத்தை கசக்கி பிழிந்ததின் காரணத்தினால், கொடுங்கோல் ஆட்சி செய்ததின் காரணத்தினால்,
மக்களை இம்சைப்படுத்தியதன் காரணத்தினால், அநியாயம் செய்ததன் காரணத்தினால், நீதி தவறியதன் காரணத்தினால் அவரை நான் கொன்று விட்டேன். அந்த டேட்டில் போகிறேன், இந்த டேட்டில் நான் கொன்றுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தேதியும் அதுவும் அப்படியே கரெக்டாக இருக்குது. பெரிய ஆச்சரியம் அது. என்னடா ராத்திரி கொல்லப்பட்டதை காலையில் சொல்கிறாங்க, ராத்திரி கொல்லப்பட்ட செய்தியை காலையில் சொல்கிறாங்க. எந்த தொடர்பு சாதனங்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில். ஆகவே இப்போது நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். ஷிப்ரவை எழுதியிருக்கிறார், நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். எனவே என் தந்தை இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தீர்களோ அப்படி எனக்கு கட்டுப்பட்டு நீங்களாம் இருக்கணும். இல்லைன்னா படை திரட்டி வருவேன். ஒப்புதலை நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் எழுதுங்க. அப்படியே அதிர்ஷ்டத்து போயிருக்கிறார் பாதான். அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. அந்த கடிதத்தை தூக்கி அப்படியே வச்சார். கொஞ்ச நேரம் சிந்தனையில் இருந்தார். இருந்து விட்டு பாதான் எழுந்து சொன்னார், என்னுடைய சபையோர்களே, நான் ஒரு செய்தியை இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? இவ்வளவு தூரத்தில் இருந்து ஒரு செய்தியை நாம் பெறுவதாக இருந்தாலே 15-20 நாட்களாக ஆகும். நம்மையும் தாண்டி மதீனாவிற்கு செல்வதாக இருந்தால் அது இன்னும் ஒரு வார காலமாவது ஆகும். ஆக ஒரு 20-25 நாட்களாவது குறைந்தபட்சம் ஆக வேண்டிய அந்த செய்தியை, இரவில் நடந்த செய்தியை பகலிலே ஒருவர் அறிவிக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும்? வேறு யாரால முடியுமா? அதுவும் துல்லியமாக அவருடைய மகன் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக ஒரு இறை தூதராகத்தான் இருக்க வேண்டும் நான் நம்புகிறேன். அதனால் நான் இப்போது சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். நான் இப்போ மதீனாவுக்கு புறப்பட போகிறேன். மதீனாவுக்கு நான் புறப்பட போகிறேன். நான் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுடைய திருக்கரத்தை பற்றி மீண்டும் அந்த கலிமாவை நான் உச்சரிக்க வேண்டும். அவர்கள் இறை தூதர் என்பதை நான் மீண்டும் அவர்களுடைய கரத்தை பிடித்து நான் உறுதிப்படுத்துவேன். என்னோட நீங்கள் யாரும் வர விரும்பினா வாங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த ஆட்சி தேவையில்லை, யார் வேணாலும் எடுத்துக்கங்கட்டாங்க. அந்த ஈமான் உள்ள வரும் பொழுது, பூரண ஈமான் வரும் பொழுது அந்த ஜோதி என்னெல்லாம் செய்து பாருங்க வேலையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் உள்ள வந்துட்டேன்னு சொன்னால் மற்ற எல்லாமே துச்சம். ஒரு அரசாட்சியே தூக்கி வீசிட்டு போகிறாங்க. அவன் ஷிப்ரவையீடு வந்து எடுத்தாலும் என்ன, அவன் மாவன் வந்து எடுத்தாலும் என்ன, அவன் யார் வந்தாலும் எடுத்தாலும் எனக்கு இந்த ஆட்சி தேவையில்லை. நான் அவர்களுடைய காலடியில் அமர்ந்திருப்பதை நான் பெரிசாக கருதுகிறேன். எனக்கு அது போதும், அதுவே எனக்கு சொர்க்கம் என்று அவர் புறப்பட்டார். அவரை பார்த்தாரு. அப்போ சொன்னாங்க, நீங்களும் புறப்படுறது, நான் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துட்டு நாங்களும் வர்றோம், கொஞ்சம் டைம் எடுங்க, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடறோம் வர்றாண்டு. மக்களையும் பிரஜைகளையும் ஒரு பெரிய இது இருந்த அரசர், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு. அவர் வர விருப்பப்படையில், பொறுப்பை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சார், இருக்கிற பெரிய ஆள்கிட்ட என்ன செஞ்சார், பொறுப்பை கையில் கொடுத்துட்டு அவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சமூகம் வந்து விட்டார்கள். வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பாதர். அருமையான பெருமக்களே, இங்கே நாம் சொல்ல வந்த தகவல் சேனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தைரியமும் அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும். அவங்க தான் இப்போ இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அந்த அர்ப்பணிப்பு என்பது இதை சொல்லவில்லை. இதற்கு பிறகு அதோடு தொக்கி நிற்கக்கூடிய ஒரு செய்தி. இதற்கு பிறகு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் 2.5 ஆண்டு காலம் ஏறக்குறைய ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலம் முடிந்து அதற்கு அடுத்த ஆட்சி காலம் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய அந்த பெரும் படைக்கும் ரோமானியர்களுக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது. இன்னொரு சக்கரவர்த்தி, வல்லரசாக இருக்கக்கூடிய ரோம் பேரரசு கைசர், அவரும் படையிலே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்திலே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா கலந்து கொண்டு போரிடுறாங்க. அந்த போரிடக்கூடிய அந்த அழகும் தோற்றமும் அந்த நளினமும் தூரத்திலிருந்து கைசர் பார்க்கிறாரு. யாரப்பா இவர், இந்த ஆள் யாரு, யுத்தண்டா அப்படியே யுத்தம் நடத்துகிற மாதிரி அருமையாக செய்கிறார். அவர் ஒரு ஆளுக்கு பல பேர் நகண்டு போகிறாங்க. அவர் பல பேர தலையை வீசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவர் கொல்லப்படக்கூடாது. கைசர் சொல்கிறார், சக்கரவர்த்தி சொல்லுகிறார், ரோம சக்கரவர்த்தி, அவர் கொல்லப்படக்கூடாது. அவரை கைது செய்து என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்துடணும். அவரை நான் பார்க்கணும், அவரோட நான் பேசணும். இங்கிருந்து பார்க்கும் பொழுதே அவருடைய முகத்தில் அறிவொளியும் தெரிகிறது. எனவே சரியாக கைது செய்து என்னிடத்துல கொண்டு வரணும். அவருக்கு எந்த காயப்படாமல் நீங்கள் பார்த்துக்கங்க. என்ன செய்வீங்களா சரி, மற்றதெல்லாம் எப்படியும் போட்டும், எத்தனை பேர் நீங்கள் கொல்லப்படுவீங்களோ எனக்கு தெரியாது, அவர் எனக்கு முன்னால் வந்து நிற்கணும், அவரை கொண்டு வாங்க என்று சொன்னார். ஒரு வகையாக யுத்தம் என்ன செய்யுது, அப்படி இப்படிமா யுத்தம் முடிந்தது. 2 பக்கத்திலேயும் இறப்புகள் இருந்தது. இந்த பக்கம் ஷுஹதாக்கள், அந்த பக்கம் செத்து போனவங்க இருக்கிறாங்க. 2 பக்கத்திலேயும் கைது செய்யப்பட்டவர்களும் இருந்தார்கள்.
2 பக்கத்துலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்களால் கைது செய்யப்பட்ட கிறிஸ்டியன், அவங்க ரோம் பேரரசு கிறிஸ்துவ அரசாக இருந்தது, அங்கே இருந்தாங்க. அதே மாதிரி அவர்களால் ரோமர்களால் கைது செய்யப்பட்ட சஹாபிகள் தாபீன்களும் அதில் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா, அவங்களும் சிக்கிக்கிட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க. இப்போ எப்படியோ திட்டம் போட்டு அரசர் ரொம்ப விரும்புகிறாருங்கிறதுக்காக கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அந்த நாள் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்கன்னதும் அரசபையெல்லாம் அலங்கரிக்க வைத்து அழகாக வைத்து அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே வர்றாங்க. வந்து சொன்னபோது, உங்கள் பேர் என்ன? அப்துல்லா சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன? அப்துல்லா. கைசர் கேட்குறார், அப்துல்லா. அப்படியா? உங்களினுடைய அறிவு சோதித்து பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். உங்களோட கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். சில கேள்விகள் கேட்டால் அதுக்கெல்லாம் அங்கனையே பதில் வருது. அந்த பதில் சொல்கிறது மாத்திரமல்ல, பதில் சொல்லக்கூடிய அழகு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த முறை, அந்த நெறி, அதுவும் அவரை ஈர்க்கிறது. ஆணும் அழகாக இருக்கிறாங்க, நெடுன்னு வளர்ந்துருக்கிறாங்க, ஆஜானு பாகுவாக இருக்கிறாங்க. அந்த வீரத்தினுடைய வெளிப்பாடு தெரிகிறது, அறிவினுடைய வெளிப்பாடு தெரிகிறது, ஆளும் அழகு. இதை எப்படியாவது நம்ம கையில் கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் இதை வச்சு நாம் நாட்டை விரிவாக்கிடலாம் என்ற ஒரு திட்டமிட்டு அவர் சொன்னார், ஆயிரல் அலைக்க, நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், உங்களை என்ன செஞ்சிடறேன்? விடுதலை செஞ்சிடறேன். உங்களை மட்டும் இல்லை, உங்களோட வந்த ஆட்களையெல்லாம் நான் விடுதலை செஞ்சிடறேன். எல்லாரும் போகட்டும். ஒரே ஒரு வேண்டுதல் மாத்திரம்தான். இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நான் எத்தனை 100 பேர் கைது ஆகியிருக்கிறாங்க, பல 100 பேர் இருக்கிறாங்க கைதிகளாக, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரையும் நான் விட்டுருவேன். அவங்க பார்த்தாங்க, அட எத்தனை முஸ்லீம்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, இன்னும் எத்தனையோ வேலைகளை அவங்களை கொண்டு செய்யலாமே. சரி பரவாயில்ல, சொல்லுங்க, அது நான் செய்ய முடியும் காரியமாக இருந்தால் நான் செய்கிறேன். இல்லை சின்ன ஒரு விஷயந்தான், பரவாயில்ல சொல்லுங்க. அரிது அலைக்க அந்த நஸ்ஸர, நீங்கள் நஸ்ரானியாக ஆகிடணும், கிறிஸ்டியனாக வந்துடுங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இன்னல் மூத்த இளைய அல்ஃப மர்ரத்தி மிம்மா ததுஊனி, என்ன எதன்பால் நீங்கள் அழைக்கிறீர்களோ அதை விட 1000 முறை நான் மூத்தானது எனக்கு விருப்பமானது. ஒரு முறை சாவுறது இல்லை, 1000 முறை நான் இறக்கணும். திரும்ப திரும்ப உயிர் போய் வந்து 1000 முறை நான் இறப்பதும் கூட எனக்கு விருப்பமானது நீர் அழைப்பதை விட. அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை ரொம்ப கண்ணியமாக வச்சுக்கிறேன், ரொம்ப இஸ்ஸத்தாக வச்சுக்கிடுவேன். நீங்கள் இந்த ஒரு விஷயந்தான், ஆனால் எத்தனை பேருடைய உயிர் பாதுகாப்பு கிடைக்கிறது? பல 100 வீரர்கள், அவ்வளோ பேர், அவங்களெல்லாம் அந்த என்னுடைய மார்க்கத்துக்கு நான் அழைக்கல. அவங்களாம் அவங்க மார்க்கத்தில் இருக்கட்டும், போகட்டும், அவங்க மதீனாவுக்கே போகட்டும், அவங்களுடைய ஊர்களுக்கு போகட்டும், வேற காரியங்களை செய்யட்டும், மீண்டும் படை திரட்டி வந்து என்னையே எதிர்க்கட்டும், அதெல்லாம் நான் அனுமதிக்கிறேன். ஆனால் நீங்கள் மட்டும் வாங்க, இதனால் இவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, இதைத்தான் திரும்பவும் நீ சொல்கிறாய், திரும்பவும் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். சரி, வேற ஒன்றுமில்லை, இன்னொரு வாய்ப்பை நான் உங்களுக்கு தர்றேன். என்னுடைய சுல்தானத், என்னுடைய அரசாட்சியில் பாதியை உங்களுக்கு நான் தர்றேன். ரோம பேரரசு விரிந்த பேரரசு, அதில் பாதி, அமெரிக்காவில் பாதியை தரேன் எப்படி இருக்கும், அதை பாதியை நான் தருகிறேன் என்று அவங்க சொன்ன போது அவங்க சொன்னாங்க, ஆசைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாங்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பக்குவப்படுத்த இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், அவங்களால் பக்குவப்படுத்தப்பட்ட இதயம் எங்களுக்கு. அதனால் இந்த ஆசையெல்லாம் எங்களுக்கு அதை விட ரொம்ப தூரமானது. நீ எதை சொன்னாலும் சரி, முழு சுல்தானத்தையே என்று தந்தாலும் சரி தான், அதெல்லாம் நாங்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் கலிமத்துல் உலியா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறோம், அதுதான் எங்களுடைய நோக்கமே அன்றி வேறு எதற்கும் நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொன்னதும், கொஞ்சம் யோசிக்கங்க, இல்லைண்டா நான் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அதை கெஞ்சி பார்க்கறது, இல்லைண்டா அதட்டி பார்க்கறது, இயல்பாக எல்லா இடத்துலையும் அது இருக்கும் இல்லையா அரசுகள்கிட்ட. அதை மாதிரி கெஞ்சி பார்த்தா நடக்கவில்லை, அதட்டி பார்க்க ஆரம்பித்தார். திரும்ப திரும்ப அதட்ட ஆரம்பித்ததும், நீ அதட்டினாலும் சரி அணைத்தாலும் சரி எங்களுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும், முடிஞ்சது. சரி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க, உள்ளே இருக்கட்டும், கைதிகாக இருக்கட்டும் வச்சாங்க. 2-3 நாள் திருப்பி கேட்கப்பட்டது, திரும்ப இதான் பதில். கருத்தில் வழி இல்லை அப்படிங்கிறது தெரிந்ததற்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு முயற்சி நாம் செய்வோம் என்று அந்த முயற்சிக்கு அவர் ஏற்பாடு செய்கிறார். என்ன முயற்சி தெரியுமா? அவர்களோடு சரி அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இன்னும் 2 சஹாபிகள் அல்லது தாபீன்கள் முஸ்லிம்கள், இவர்களையும் அழைத்து வரப்படுகிற ஒரு நாள் காலை பொழுதில் அழைத்து வரப்படுகிறது. அரசபைக்கல்ல ஒரு பகுதிக்கு வீரர்கள் அழைச்சிட்டு வர்றாங்க.
அமைச்சர்களும் நிற்கிறாங்க. அங்கே பெரிய அடுப்பு மூட்டப்பட்டு அந்த அடுப்பில் பெரிய தேக்ஷா, பெரிய சட்டி, பெரும் சட்டி இருக்கிறது, ரொம்ப பெரிய சட்டி. அதில் எண்ணெய் கொதித்து கொண்டிருக்குது, ஜெயித்து கொதித்து கொண்டிருக்குது, கப கபன்னு கொதிக்குது. இப்போ சொன்னாங்க அந்த வீரர்கள், அமைச்சரில் ஒரு ஆள் வந்து கேட்குறார், உங்கள் 3 பேருக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்துடணும். 3 பேருமே இஸ்லாத்தை விட்டு வெளியில் வரணும். தனசர நஸ்ரானியா நீங்கள் ஆயிடணும். ஆக இல்லைன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் அப்படி ஆயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் விடுதலை செஞ்சிருவோம். உங்களுக்கு இந்த நாட்டில் பெரும் பங்கம் தருவோம், செல்வத்தை தருவோம், நீங்கள் விரும்பிய பெண்களை தருவோம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தரப்படும். ஆனால் மறுத்தால் இந்த சட்டியில் தூக்கி உங்களை போட்டுருவோம், கொதிக்கும் எண்ணெயிலே உங்களை நான் முக்கிடுவோம், அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் முதலாவது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா 3வது ஆளாக நிற்க வச்சிருக்கு. முதலாவது ஒரு ஆள்கிட்ட கேட்கப்படுது, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் ஷஹீதாகிறதையே எங்களுக்கு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம், மௌத்தை எங்களுக்கு பாக்கியமாக நாங்கள் கருதிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ என்ன சொன்னாலும் சரி தான், ஒரு காலம் நாங்கள் மாற மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் மாறப்போவது இல்லை என்று சொன்னதும், அப்படியா நாங்கள் உங்களை பயமுறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, நீ பயமுறுத்தினாலும் சரி, சும்மா நடித்தாலும் சரி, உண்மையே செய்தாலும் சரி, எங்களுக்கு விருப்பம் ஷஹீதாகுவது தான், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் கூலிப்படைகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதும், இதற்கு மேலே நமக்கு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை, தூக்குங்க என்று அப்படியே தூக்கி கொதிக்கும் கொப்பரையிலே தூக்கி போடப்பட்டது ஒரு முஸ்லிமை. கொஞ்ச நேரத்தில் அந்த உடலெல்லாம் பிய்ந்து பிய்ந்து இரத்தமும் சதை துண்டும் எலும்புமாக மிதக்குது மேலே. இந்த 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, 2 தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே மிதக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, பார்த்துட்டிங்களா, இதுதான் உங்களுக்கும் நடக்கும், இப்போ என்ன சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருக்கிறாங்க அந்த தோழர்கள், கொதிக்கிற எண்ணெயில். சரி, அவங்களே தூக்கி போடப்பட்டது, இந்த அதை கண்கூடாக பார்க்குறாங்க அந்த 2 பேரும். அடுத்து நமக்கு இந்த நிலை தான் என்று வந்தால் நம்ம என்ன நிலையிருப்போம், என்ன நிலைக்கு நாம் வருவோம். இன்றைக்கி என்ன நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. காசுக்காக வேண்டி எதையும் எப்படியும் பேசுகிறதுலாம் இன்றைக்கி நடக்குதா இல்லையா. ஈமானை விற்கிறது நடக்குது. அவன் பிரச்சனை வெளியில் வந்ததுக்கு பிறகு இவனை பற்றி காரி துப்புறான். ஒன்றா தான் இருந்து எல்லா அட்டகாசமும் செஞ்சுக்கிறான். எல்லாம் ஒன்றா உட்காந்து அவ்வளவு அட்டகாசங்களும் செய்ததற்கு பிறகு அவன் இப்போ காசு பிரச்சனையில் அந்த டிவி, இந்த டிவி, வின் டிவி, கண் டிவி, வீண் டிவி, எல்லா இதுலேயும் பிரச்சனை வந்ததற்கு பிறகு வெளியில் வந்து விட்டால் என்ன நடக்கிறது, அவனை பற்றி காரி உமிழ்றது, அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி. நீங்கள் சேர்ந்து தானே உட்காந்துருந்தா, அது வரைக்கும் என்ன உனக்கு அவ்வளவும் தெரிஞ்சு தானே இருக்கு. ஆக பக்காவாக நமக்கு தெரிகிறது வழிகட்டியில் அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநியாயம் இங்கே நடந்திருக்கிறது. அவர்களுடைய உடல் சின்ன பின்னமாகி எலும்பும் சதையும் இரத்த துண்டுகளும் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படி கண்கூடாக பார்க்குறாங்க அந்த 2 தோழர்களும். அடுத்தவட்ட கேட்கப்படுது, என்ன சொல்கிற நீ. அவர் சொன்னார், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் சொன்னக்கூடிய அந்த பேச்சில் எந்த மாற்றமும் இல்லை, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன வலியுறுத்துறதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது, இதுதான் நான் சொல்ல போகிறேன். ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய பாதையிலிருந்து வழி தவறப்போவது இல்லை, ஒரு ஸ்டெப்பை கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். நாங்கள் மௌத்தை பயந்தவர்கள் அல்ல, இது போன்ற ஷஹாதத் என்ற மௌத்தை விரும்பியவர்கள். அந்த விருப்பம் எங்களுடைய இதயத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தானே நாங்கள் விரும்புகிறோம், இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லும்பொழுது உங்களினுடைய எந்த ஆசை வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தை மாற்ற முடியாது என்று சொன்னோம். தூக்கி போடுங்க என்று 2வது நபரையும் தூக்கி போடப்பட்டது. அப்படியே பிச்சு துண்டு துண்டாக உறுப்புகள் கலந்து சிதைந்து அப்படியே மிதக்குது. சரி, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களிலிருந்து அப்படியே நீர் வடியுது, அப்படியே கலங்கி அழுகிறான். இவன் பார்த்தா, ஆஹா, ஆள் பாய்ந்துட்டாரு, அழுதுட்டார். செய்தி மன்னருக்கு சொல்லப்பட்டது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இப்பவும் நம்ம சொன்னப்பா அரசாங்கத்தில் பாதியை கூப்பிடும், ஆளை கூட்டிட்டு வாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இப்போவாவது நீ உணர்ந்தியப்பா, உன் உயிர் போகிறதுக்கு முன்னையாவது உணர்ந்துட்டால, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பாக்கியம். சரி சொல்லு, இப்போ உனக்கு என்னுடைய பகுதியில் அந்த பகுதி வேணுமா, இந்த பகுதி வேணுமா, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய ஆட்சியில் இனி எப்படி ஆட்சி செய்ய போகிறா, உனக்கு எதெல்லாம் வேணும் சொல், எந்தெந்த மாநிலங்கள் வேணும் அதெல்லாம் தரு. இப்போ சொன்னாங்க, நான் எங்கே ஆட்சியை கேட்டேன், நான் அழுதியே, அழுதால் அதுக்கு ஆட்சி கேட்குறேன்னு அர்த்தமா, பயம்ல அர்த்தமா, இப்போ எதுக்கு அழுதா. 2 விஷயத்துக்காக நான் அழுதேன். என்ன, ஒன்று ஷஹாதத், உயிர் தியாகம் செய்து அல்லாஹ் ஷஹீத் என்று சொல்கிறான் அல்லவா,
அதை அடைவதில் என்னை விட அந்த 2 பேரும் முந்திட்டாங்களா, நான் பிந்திட்டேனேன்னு அழுகிறேன். அப்படியே திகைச்சு போயிருக்கிறான். சரி, இன்னொன்று நான் தூக்கி போட்டால் அதோட என்னுடைய உயிர் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் எனக்கு அருள் இருக்கக்கூடிய நியாமத்துக்கள், அவன் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய கிருபை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஈமானை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தை பிடித்து அவர்களை பார்க்கும் பாக்கியத்தில் தந்தான். இந்த நியாமத்துக்கு நான் ஒரு தடவை தான் உயிர் கொடுக்கிறதா? அல்லாஹ் எனக்கு இந்த என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியின் எண்ணிக்கை அளவிற்கு உயிரை தந்திருந்தால் அத்துணை உயிரையும் நான் அவனுக்காக தியாகம் செய்வேனே, அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டதை என்று அழுகிறேன். அப்படியே அதிர்ந்து போயிருக்கிறான். என்ன மனுஷங்கடா இவங்க, இப்படி இல்லாம இருப்பார்கள் மனிதர்கள் என்று. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மன்னர் சொன்னார், இப்படிப்பட்ட உறுதியானவர்களை எங்களால் அசைக்க முடியாது. இவ்வளவு உறுதி இருந்தால் ஒரு காலத்தில் இந்த ரோமையும் நீங்கள் ஆளுவீர்கள். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஆளுவீங்க, உங்களை போல மற்றவங்களும் இருந்தால். இதற்கு மேலே உன்னுடைய இதயத்தை மாற்றும் சக்தி எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. சரி, இனி நான் உன்னையும் விடுதலை செய்கிறேன், உன்னோடு மீதி இருக்கக்கூடியவர்களே நான் என்ன செய்கிறேன், விடுதலை செய்கிறேன். ஆனால் இப்பவும் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறேன். நீ பயப்படுற நிபந்தனை இல்லை, நீ பயப்படக்கூடிய நிபந்தனை அல்ல. ஒரே ஒரு நிபந்தனை நான் வைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, தூய்மையான வீரம், தூய்மையான எண்ணம், பரிசுத்தமான வாழ்வு, இவைகளையே வாழ்க்கையாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களிடமிருந்து ஒரே ஒரு ஆசை, அந்த ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். வச்சா எல்லாரையும் நான் விடுதலை செய்கிறேன். என்ன சொல்லுங்க? என்னுடைய கிரீடத்தை நான் கலத்திடுறேன், என் தலையில் நீங்கள் முத்தமிடணும், உங்களுடைய முத்தம் என் தலையில் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தூய வீரன், ஆற்றல் மிகுந்த பரிசுத்தமான மனிதனை நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்விலே சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மனிதனுடைய முத்தத்தை நான் என் தலையிலே சுமக்கிறேன் என்ற பெருமை எனக்கு வேணும். வரலாற்றில் அதை பதியட்டும். அந்த ஒன்றை எனக்கு நீ செஞ்சுட்டா நான் உன்னை விட்டுறேன். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா யோசிக்கிறாங்க, அதுவும் மீன் அதா இல்லை, அட இவன் ஒரு அல்லாஹ்வுடைய எதிரி, இவன் தலையில் முத்தமிட சொல்கிறான். இப்போ மார்க்கத்தில் அது தடையும் இல்லை, பொதுவான ஒரு விஷயம். முத்தமிடுறது தானே, யாரையும் நம்ம முத்தமிடலாம், ஒரு அன்புக்காக, ஒரு மரியாதைக்காக கேட்குறான். அதன் மூலமாக எத்தனையோ முஸ்லீம்கள் விடுதலையாகிறார்கள், அந்த பாக்கியம் கிடைக்குது. இப்போ இதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் கொஞ்சம் சங்கடம் இருந்தாலும் கூட சரி பரவாயில்லை, இதனால் பல முஸ்லீம்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று இருக்கிறது, அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் வேறு விவகாரமாக ஒன்றும் சொல்லலை, எல்லாம் இறங்கி வந்துட்டான். ஒரு முத்தத்தை தானே தலையில் கேட்குறான், சரின்னு ஒத்துக்கிட்டு போய் நேராக தலையில் முத்தமிட்டாங்க. அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மரியாதையோடு அனுப்பி வச்சுட்டான், ரொம்ப கண்ணியப்படுத்தி அனுப்பி வச்சான் மன்னன். ஆனால் அவங்களோட கல்பில் லேசான ஒரு உறுத்தல், நம்ம செய்தது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது வருஷத்து லேசாக வந்தது. நேராக புறப்பட்டு வந்தாங்க, அமீர் மதீனா ஷெரீஃபுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சஹாபிகள் கூடியிருக்கிறாங்க. அமீர் மோமினின் ஹலீஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீஃபா சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்காந்து எல்லாரும் வந்தவொடனே வரவேற்று மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாம் முடிஞ்சதும், ஒரு சங்கடத்தில் நான் வந்திருக்கிறேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும். நான் செய்தது தவறாக இருக்குமே, ஆனால் அதுக்குண்டான தண்டனையை நான் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொல்கிறேன், நான் செஞ்சது தவறாக இருந்தால் அமீர் மோமினின் நீங்கள் தர்ற குற்றத்தை தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, என்ன நடந்தது சொல்லுங்கள். இப்படி நடந்தது. அவனுடைய தலையில் முத்தமிட சொன்னான், ஒரு முத்தமிட்டேன். இதனால் காரணத்தினால் இவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது, தோழர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்ற அடிப்படையிலே நான் முத்தமிட்டேன், வேற ஒன்றும் என்னுடைய கல்பில் இல்லை. சரி அப்படின்றது இதைத்தானே கேட்குறான் என்று முத்தமிட்டு விட்டு வந்தேன். ஆனாலும் என்னுடைய கல்வியிலே ஒரு ஊசலாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் செய்தது பிழையா தவறா சரியா என்றெல்லாம் என்னுடைய கல்வியிலே அந்த ஊசலாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தாங்க என்ன பதில் சொல்கிறீங்க, அல்லது என்ன தண்டனை தான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்கன்னா, உங்கள் தலையில் இருக்கிற தலப்பாவை முதல்ல கலட்டுங்கன்னாங்க. உங்கள் தலையில் இருக்கிற தலப்பாவை கலட்டுங்கன்னாங்க. அவங்க தலப்பாவை கலட்டிட்டாங்க. அங்கே இருக்கிற சஹாபிகள்லாம் பார்த்து சொன்னாங்க, தாபீன்களை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர் செய்த காரியம் என்னங்கிறத சொன்னார். விளங்குனீங்க தானே? ஆமாம். ஹக்குன் அலைக்கும், இப்போது உங்கள் எல்லாரின் மீதும் கடமை, என் மீதும் தான், நம் எல்லோரின் மீதும் இப்போது கடமை, நாம் எல்லோரும் அவருடைய தலையை முத்தமிடுவது நம் மீது கடமை என்று நான் ஆரம்பித்து வைக்கிறேன் என்று சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முத்தமிட, அங்கிருந்த அத்துணை சஹாபிகளும் தாபீன்களும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தன்னுடைய தலையை முத்தமிட்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய அரசாக இருந்தாலும் சரி,
அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அது வல்லரசாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அதையெல்லாம் தாண்டிய ஒரு வல்லரசு, அதையெல்லாம் தாண்டிய ஒரு பேரரசு அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்சமும் அந்த பயமும் அந்த சிந்தனையும் அந்த சஹாபிகளினுடைய இதயத்தில் இருந்ததின் காரணத்தினால் அவர்களினுடைய செயல்பாடுகள், அவர்களிலிருந்து வெளிப்பட்ட அத்துணை வெளிப்பாடும் பரிசுத்தமானதாகவே இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் விருப்பமானதாகவே பொருத்தமானதாகவே இருந்திருக்கிறது. அத்தகைய பெருமக்களை நாம் நெஞ்சம் நிறைந்து நேசிக்க வேண்டும். இங்கே 2 சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்பை சொல்வேன் என்று சொன்னேன். ஆனால் நேரம் ஒரு சஹாபியினுடைய வரலாற்று குறிப்பை மாத்திரமே சொல்வதற்கு அனுமதித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் அதை நாம் தொடர்வோம். நாளை செய்தன அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு தினமாக இருப்பதால் அவர்களை குறித்த செய்திகளை நாம் பேச வேண்டியதிருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக சங்கையான பெருமக்களே, இத்தகைய சஹாபிகளை பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபவும் பிஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும். என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது, யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு. அத்தகைய தூய நேய சஹாபிகளை நாம் பின்பற்றி வாழ்வோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா வஹ்ஹாப் யா தவ்வாப் துப் அலல் முஃமினீன் ஸல்லி ஸல்லிம் அலா ஷஃபீஇல் முذنبين والرحمن المودين سيد المرسلين وارض عنا به أجمعين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن والدي سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن مولدي سيد المرسلين وارض على آله وصحبه أجمعين. يا غفار يا غفور يغفر له الأوزار صل سلم على شعيب الطول المختار وارض عن سيد عبد الشكور الأخيار وارض عن نبي في الدارين مع الأبرار صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا ربي صل وسلم